ஹாய் வெனஸ்டே மார்னிங் லிஷான் அவனே சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவான். அவன் வந்து எனக்கு ஹல்க்கு மாதிரி தோசை கொடுங்கன்னு கேட்டான். நான் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணப்போ அது ஏதோ ஒன்று வந்துருச்சு. அவனும் என்னை நம்பி இது ஹல்க்கு தான் சாப்பிட்டு முடிச்சிட்டான். ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணிட்டு வரலான்னு கிளம்பிருந்தோம் நானே என் பொண்ணு ஹஸ்பண்டும். ஸோ அவனையும் ஸ்கூலில் ட்ராப் பண்ணியாச்சு. எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை என்னென்னா என்னோடய பையனை நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணணுன்ட்டு. பட் இவ்வளோ நாள் அது முடியல. ஏன்னா நான் அவனை ஸ்கூல் ஜாயின் பண்ணதுமே நான் ப்ரெக்னென்ட் ஆனதால் என்னால் வெளியவே போக முடியல. ரொம்ப நாள் ஆசை இப்போ நிறைவேறின மாதிரி இருந்துச்சு. இது ஒரு சின்ன விஷயம்தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பசங்க அப்படின்னும் போது எல்லாமே எனக்கு ஒரு ஸ்பெஷல் தான். தென் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருந்துச்சு. ஸோ நானும் என் பொண்ணும் கேப் புக் பண்ணி கிளம்பிட்டோம். சவுகார்பேட்டில் மின்ட் ஸ்ட்ரீட்டில் இந்த பப்ஸு சாப்பிட்டாங்க. ஆக்சுவலாக வேறு லெவலாக இருந்துச்சு. எனக்கு வந்து 2 பிளேஸ்க்கு போனால் என்னால் திரும்பி வர மனசே இருக்காது. அது என்னென்னா ஒன்று என்னோட வீடு, இன்னொன்று ஷாப்பிங். அதுலேயும் இந்த பாரிஸ் போயிட்டோன்னு வைங்க, எவ்வளோ சீக்கிரம் போனாலும் வரது லேட்டாக தான் வருவோம். அங்கே எதுவுமே வாங்கலைனாலும் அது எல்லாத்தையும் சுற்றி பார்க்கும்போதே நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுது. நீங்களும் என்ன மாதிரி தான் திங்க் பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.